ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த இந்தியன் ஹெவி டிரைவர் கேமை தாங்க ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு பயங்கரமான வித்தையை காமிக்க போகிறோம். அதாவது ஏரோப்ளைன் எடுத்து நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அயன்மேனாக மாதிரி போயிடலாம். ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் தாங்க இருக்கு. அங்கே வந்து வெறும் ஏர்போர்ட் மட்டும் இல்லை, ஹெலிகாப்டர் கூட வச்சுருக்கானுங்க பாட்டு பசங்க. அது ஏர்போர்ட்டா இல்லை என்னன்னே தெரியல. இங்கே ஹெலிபேட்லாம் கூட இருக்கும். அதோ லெஃப்ட் சைடில் குட்டி ஒன்று தெரிஞ்சு பாருங்கள், அது ஹெலிகாப்டர். இது வந்து ஏரோப்ளைனு. இது என்னங்க சுற்றி என்னமோ சுற்ற விட்டுக்கிறானுங்க. நானே இது இப்போ தாங்க பார்க்குறேன். அட பாவிங்களா, என்னன்னு தெரியல. அடி வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா அடி வாங்க மாட்டேங்கிறான். அட பாவி, என்ன கருமனே தெரில. இதோ இங்கே தான் வந்து ஹெலிகாப்டர் வச்சுருக்கானுங்க. ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப அநியாயத்து குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரை ஓட்டி பார்த்துடலாம். அதுக்கடுத்து பெரிய ஐட்டத்துக்கு போகலாம். அதாவது அதுக்கடுத்து தான் வந்து ஏரோப்ளைனுக்கு போகலாம். ஹெலிகாப்டரில் வந்து அயன்மேனாக இருந்தால் ஏறவே முடியல. அதாவது எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் சரி, அயன்மேனாக இருந்தால் ஏற முடியல. நம்ம மனுஷனாக மாற்ற பிறகு தான் ஏற முடியுது. ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அயன்மேன் வந்து சூட் போட்டுங்கிறதுனால ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுத்துருக்கானுங்க போல். ஓகே, நம்ம வந்து வண்டியை எடுத்தாச்சுங்க. ஏடா கூடமாக கொஞ்சம் பறகுது. கண்ட்ரோல் தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே. கண்ட்ரோல் ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. ஐயோ அண்ணாங்க, இதே டே தம்பி நிறுத்துறா, கீழே வாடா. இதை பாருங்களா, நான் பாட்டு கீழே தள்ளு கிடக்கிறேன். கீழே வந்து தொலை மாட்டேங்குதுங்க. அப்படியே கீழே வந்து தொலைடா டே. இந்த ஹெலிகாப்டரே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போது இந்த ஏரோப்ளைன்லாம் சொல்லவே தேவையில்லை போலியா. ஏரோப்ளைன் வச்சு நம்ம ஊரும் சுற்றி பார்க்க முடியாது, ஒன்றும் சுற்றி பார்க்க முடியாது போலங்க. டேய் தம்பி போலீஸே, வண்டியை ஓரங்கட்டுறா. ஏண்டா இவ்வளோ பெரிய ஆள் வரேன், இந்த பாருங்க மதிக்காமல் போகிறாங்க. ஏண்டா டே, ஹெலிகாப்டரில் சீனாக நடுவில் வந்து இறங்குறேன், அரெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தா எங்கேயோ போகிறான். ஐயோ அண்ணாங்க, இது ஹெலிகாப்டர் தானா போகுது. டேய் என்னடா நடக்குதுங்க. அட பாவீங்களா, இங்கே கொஞ்சம் பாருங்கள். ஹெலிகாப்டர் தானாகவே போகுது. எனக்கு தெரிஞ்சு பேய் தான் ஹெலிகாப்டர் உள்ள உக்காந்து ஓட்டுன்னு இருக்குதோ. ஐயோ என்னங்க திரும்புது. தானாகவே ஸ்ட்ரைட்டாக போகுது, பிரேக் போடுது. இது பாருங்க திரும்ப ரோட்டில் எங்கேயோ போகுது, எடுத்துன்னு போய் சொருகுது. அடேங்கப்பா, ஸ்கிட்டுன்னு அடிக்குதுங்க. நான் பண்ண முடியாத வித்தெல்லாம் இது பண்ணுது. ஐயோ என்னமோ ஆயிடுச்சுங்க நம்ம ஹெலிகாப்டருக்கு. அடா பாவீங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இருங்க நம்ம கிட்ட போய் ஹெலிகாப்டருக்குள்ளே ஏறலாம். அட பாவீங்களா, ஹெலிகாப்டர் பாட்டு நவுந்து போயின்னு இருக்குங்க. சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து ஏரோப்ளைனுக்குள்ளே போயிடலாங்க. இந்த ஹெலிகாப்டரே உக்காந்துருந்தோம்னா அவ்வளோதான், வேலைக்கு ஆகாது. ஏரோப்ளைனில் போய் நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஏரோப்ளைன் வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்கானுங்க. ஏரோப்ளைன் ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெலிகாப்டரே குட்டியாக இருந்துச்சு, அதுவே பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஏரோப்ளைனாக சொல்லவே தேவையில்லை. ஓகே, நம்ம வந்து மனுஷனாக டக்குன்னு மாறிடுவோம். மனுஷனாக மாறி உள்ளே வந்தாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியது தான். ஆனால் சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கிராஃபிக்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் கிளிச்சு நிறையா ஆகுதுங்க. அதாவது இந்த மண்ணுக்குள்ளே போகிறது, அப்படியே பூமிக்குள்ளே போய் செத்துறது, இதெல்லாம் நிறையா ஆகுது. ஓகே, நம்ம வந்து பறக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், போடு வேற மாதிரி பறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ நான் வந்து டக்குன்னு இப்போ வளைக்கணும். முன்னாடியே போனோம்னா கிராஃபிக்ஸே காணும், எடுத்துகிட்டு போய் சொல்லிவிட்டேன். அவ்வளோதான், நம்ம காலி ஆகிடுவோம். என்னங்க வளைக்க முடியல, அநியாயத்துக்கு பொறுமையாக வளையுதே. டேய் வளைடா. அட பாவியே, என்னங்க வளைஞ்சு தொலைய மாட்டேங்குதே. தண்ணி தாங்க கீழே. டே அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. தண்ணியில் திரும்ப நான் விட்டுருப்பேன். இதை பாருங்களா, வளையவே முடியல. என்னன்னு தெரில. ஃபுல்லாக வளைகிறேன், ஆனால் வளையவே முடியலங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரில, சுத்தமாக வளைக்க முடியல. அட பாவிங்களா, நான் கிராஃபிக்ஸ் விட்டு வெளியே போயின்னு கிடக்கிறேன், ஆனாலும் வளைக்க முடியலங்க. இதுலேயும் ரைட் சைட்லேயும் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி வளைகிறேன், இந்த இதுலேயும் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வளைகிறேன். அப்பயும் ஆனால் வளைக்க முடியல. இன்னும் லைட்டாக வளைச்சோம்னா போதும், அப்படியே ஃபுல்லாக வளைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊரை ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். அட பாவி, என்னங்க இது வேஸ்டடா. ஆடா பாவிங்களா, என்னங்க நடக்குதுங்க. நான் வந்து ஏரோப்ளைனை வச்சு ரொம்ப கீழே போனதுனால தண்ணியில் திரும்பி சொருவிட்டு இருக்கிறேன் போலங்க. அது கிராஃபிக்ஸே காமிக்க காணும், அதாவது கிளிச் ஆகிட்டுக்குது. அதனால் வந்து நான் காலி ஆகிட்டுக்கிறேன். இது நாங்கள் யானை நின்றுக்குது. அட பாவியை, நாங்கள் யானைலாம் இருக்குது இந்த கேமில். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே இந்த யானையை. இத்தனை நாள் இந்த கேமெல்லாம் இருக்கேன், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த யானையை பார்க்குறேனே. யானையோட கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்கானுங்க. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அயன்மேன் மாதிரியே பார்த்தீங்கன்னா யானைக்கும் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நம்ம யானை மேலே ஏறி சவாரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா. அந்த யானை ஓடுறான்னு தெரில, அப்படி இப்படின்னு சுற்றி நம்மளே பார்த்து கிடக்குது. எடுத்துன்னு வந்து சொருகு போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இருங்க நம்ம வந்து காலி பண்ணி பார்க்கலாம். என்னங்க சுட்டால் புல்லட் ப்ரூஃப் மாதிரி அப்படியே தாங்குது. புல்லட் ப்ரூஃப் யானை போலியே. அடப்பாவே, இருங்க நம்ம மனுஷனா மாதிரியே டக்குன்னு அந்த யானை மேலே ஏறி சவாரி பண்ணலாம். ஓ, மேலே கூட ஏற முடியுதுங்க. சரிங்க, அப்படியே ஓட்டி பார்க்கலாம். அதாவது முன்னாடி போய் பார்க்கலாம். மேலே ஜம்முன்னு ஏறி உக்காண்டா. இதை பாருங்க எப்படி பொறுமையாக ஆட்டின்னு போகுதுன்னு. ஆனால் ரொம்ப பொறுமையாக போகுதுங்க. பரவாயில்லையே, இந்த கேமில் யானை வச்சுருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் யானை மேலே சவாரிலாம் செய்ய முடியுது. இப்போ தாங்க இதெல்லாம் நான் பார்க்குறேனே ஃபஸ்ட் டைமு. ஆனால் இது ரொம்ப பொறுமையாக போகுது. நம்ம வந்து நடு ரோட்டில் எடுத்துன்னு போய் விட்டுறலாம். வண்டி எதனா மூச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லைனா வண்டிலாம் தேவையில்லை, நம்மளே சுட்டு பார்த்துடலாமா. இது வந்து அயன்மேன் சுட்டாலே எதுவும் ஆக மாட்டேங்குது. கிரெனேடு அப்புறம் AK-47 சுட்டு பார்க்கலாம். அதில் சுட்டா இந்த யானை காலி ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு AK-47 தூக்கிப்போம். ஓகே, அவ்வளோதான், போடு சுடு. நாங்கள் சாக மாட்டேங்குதே, ஒரு புல்லட் கூட பட மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து ஸ்னைப்பரை சொல்லலாம். இது ஓவராக டான்ஸ் ஆடினே இருக்கிறான். தெரியாமல் அந்த எமௌண்ட்டை போட்டு விட்டுனா டான்ஸ் ஆடினே இருக்கிறான். கிரனேடை போட்டு விட்ருவான்.
இருங்க ஒரு கிரனேடே போதும் தான் நினைக்கிறேன். என்னங்க அட பாவியே, கிரனேட் போட்டால் அவுட் ஆகும், அதாவது காலி ஆகிடும்னு பார்த்தேன். இது என்னன்னா மேலே பறக்குதுங்க கிரனேட் போட்டால். ரொம்ப வித்தியாசமான யானையாக இருக்கே. நான் வர எய்ம் பண்ணுங்கிறது அப்படியே தெரியுதுங்க. இவன் யாருங்க? அடே தம்பி, ஏன்டா நான் இங்கே யானையை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கிறேன், நீ என்னடா நடந்து போயினுக்கிறேன்? கொஞ்சமாச்சும் வேடிக்கை பார்க்க தேவையில்லையா? ஓ பொண்ணு அதே, ஓகே. அந்த பொண்ணு வந்து நம்ம காலி பண்ணியாச்சுங்க. ஓகே, நம்ம வந்து திரும்ப யானைக்கிட்டே போய் எதனா வித்தையை காமிப்பான். இது என்னங்க அண்ணா, ரொம்ப அநியாயங்க. கிட்ட போனால் எனக்கு தான் உயிர் போகுது. ஓ யானை நம்மளை சாவடிக்குதா? உயிர்லாம் போகுது. இது பாருங்க, வண்டி சும்மா தொட்டாலே வெடிது அந்த பவரு. ஆனால் யானை மட்டும் காலியாக மாட்டேங்குது. இந்த வண்டி வர ஏடா கூடமாக வெடிச்சிருக்கு. அங்கே பாருங்க சைக்கிள் வச்சுருக்கானுங்க. இப்போ நம்ம வந்து சைக்கிள் ஓட்டலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரனேட்லேருந்து கையை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து டக்குன்னு சைக்கிள் ஓட்டுவோம். சைக்கிள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவன் பாருங்களா ஏடா கூடமாக ஓட்டுறான். ஐயோ நாங்கள் சைக்கிள் மாட்டிக்கிச்சே. டேய் சைக்கிள், அட பாவீங்களா என்னங்க இது? கொஞ்சம் சந்தில் பண்ணாலும் சைக்கிள் மாட்டிக்குது. நான் வர தேவையில்லாத டான்ஸ்லாம் ஆடுனுக்கிறேன். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஆனால் பெல்லு தான் காணும். ஹார்ன் அடிக்கிறதுக்கு வந்து பெல்லு வச்சுருப்பானுங்க எல்லா கேம்லேயும். இந்த கேமில் வந்து பெல்லை காணும், என்னன்னு தெரியல. எப்பா எவ்வளோ ஃபாஸ்ட்டு போக முடியுது பாருங்கள் சைக்கிள்லேயே. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பில்டிங் மேலே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த பில்டிங் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கானுங்க இந்த கேமில். அந்த ஒரு பில்டிங் மேலேயும் கிளிச் ஆகுதா இல்லை எதனா பொருள் எதனா வச்சுருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. நம்ம வந்து அயன்மேன் சூட்லேயே பார்த்தீங்கன்னா பறந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம சீட் கோட்லாம் போட்டு பறக்கிறதுக்குள்ளேயே 4 நாள் ஆகும். அதனால் நம்ம வந்து அயன்மேன்லேயே பறந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இங்கே இருக்க எல்லா பில்டிங்ஸ் மேலே பறந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.